ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே நம்ம என்ன vlog பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடிலேருந்தே கன்டின்யூ ஆகும். ஏன்னா நாங்க வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோமா, அதனால வந்து அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணி போட்டுறேன். ஸோ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க எங்க போனோம் பார்த்தீங்கன்னா, புருஷோத்தா சரவணா ஸ்டோர் தான் போனோம். நான் எப்பவுமே அங்க தான் பார்ப்பேன். எடுத்தோனே இந்த சாரி வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்ட்டா இருந்தது. கலரும் நல்லா இருந்த மாரி இருந்தது. ஸோ அப்புறம் நான் எடுத்துட்டேன். ப்ளூ வித் அந்த பர்பிள் லைட் பர்பிள் மாரி இருந்தது. ஸோ எடுத்துட்டு ஆனியன் கலர் நெனைக்கிறேன் அது. எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. டிசைனும் ஓகே. நல்லாவும் இருந்தது. ஆனா இன்னொரு என்ன கம்மின்னா, அந்த கலர்ல மேட்சிங்கா 4 பேரும் போட முடியாது. திடீர்னு கிடைக்கலாம். திடீர்னு நான் தேடணும் அதுக்கு. யோசிச்சேன். இல்லன்னா மெரூன் கலர்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரூன் கலர் சாரி எடுத்துட்டேன். அதான் நம்ம செலக்ட் பண்றது ஒண்ணா இருக்கும். ஆனா வாங்குறது வேற ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இந்த சாரி நல்லா இருந்தது. ஆனா வந்து நான் மெரூன் கலர் சாரி தான் எடுத்தேன். மெரூன் வித் ப்ளூ கலர் மாரி எடுத்தேன். அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் வந்து பாப்பாக்கு, குட்டி பையனுக்கு, அப்புறம் ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, எப்பவும் ரிட்டர்ன் போம்போது விளையாட வச்சு கூட்டு போவோமோ, அதே மாரி 2 பேரையும் விளையாட வச்சுட்டுருக்கோம். ஸோ பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கல நானு நெறைய. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எது நான் செலக்ட் பண்றதுன்னு தெரியல. எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணது மெரூன் கலர் பட்டு பாவாடை சோக்கா தான். ஸோ இதுதான் நான் வாங்கினது. பட் பார்த்தீங்கன்னா, இந்த காலர் சைடுல வந்து இந்த மாரி சிம்பிளா குடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆ ஸ்டோன் வந்து ஒர்க் பண்ணேன். அங்க அந்த சைடுல மட்டும் இருக்கிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மறுநாள் எடுத்த வீடியோ. டி நகர் வந்து போக வேண்டிய கட்டாயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சாரி எடுத்தோமா, அதுக்கு ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கு 1 டேல நம்மளுக்கு எப்போ ப்ளவுஸ் தச்சு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் போனா, ஆ ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ல வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஆ ப்ளவுஸ் வந்து தச்சு குடுத்துருவாங்க. அதுக்காக டி நகர் போயிட்டோம். ஸோ சாரினால தான் நம்ம டி நகர் போனோம். ஸோ நான் அப்புறம் வந்து அந்த 1 ஹவர் அங்கேயே சும்மா வந்து குட்டி பையன வந்து உட்கார வச்சுட்டு இருக்க முடியல. ஏன்னா பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு தான் நாங்க டி நகர் வந்து பிளான் பண்ணோமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டி நகர் போயிட்டு நம்ம வந்து இந்த ஆ யூஸ் பண்ற ஆக்சஸரிலாம் வந்து நெறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ பட்டு பாவாடைனால வளையல் கட்டாயம். அப்புறம் நெக்லஸ் வேணும் பாப்பாக்கு. ஸோ அந்த மாரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம எப்படியும் ப்ளவுஸ் வந்து போய் குடுத்துட்டு, எப்படியும் 1 ஹவர் கழிச்சு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கோம்ல, அதனால சரவணா ஸ்டோருக்குள்ள வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்க சரவணா ஸ்டோர் போயிட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷமே ஆச்சு. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, நான் வாங்குனது என்னவோ சின்னதா தான் இருந்தது. ஆனா 1000 கிட்ட பட்ஜெட் வந்துடுச்சு. எப்படின்னே தெரியல. ஆ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 1/2 ஹவர்ல தச்சும் குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, காரப்பூரி அப்புறம் சோளம்லாம் வாங்கிட்டு நாங்க வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தீடகு வந்து நானு. ஆ ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த 2 ஹவர் நான் வந்து பட்டபாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒன் டைம்க்கு ஒன் டைம் ஜூஸ் வாங்கி குடுக்குறேன். ஓகே. ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். பட் வந்து மறுபடியும் வேணும், மறுபடியும் வேணும். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்ப வந்து நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். இதுக்கு தான் 1100 சம்திங் வந்து பில் வந்தது. ஸோ நான் வாங்குனதுல எனக்கு புடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த நெக் பீஸ் செட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து நடுவுல இருக்கும். ஸோ ரெட் வித் கிரீன் ஸ்டோன்ல எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து வேர் பண்ணலாம். நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ்க்குலாம் நல்லாருக்கும். ஸோ அதனால வாங்குனேன். அதுக்கப்புறம் இது 24 இன்ச் செயின் வாங்குனேன். இதெல்லாம் ஆன்லைன்ல தான் வந்து கார்ட் போட்டு வச்சிருந்தேன். பட் வந்து நம்மளுக்கு டெலிவரி டேட்டே பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. ஸோ நம்ம நடுவுல ஏதாவது யூஸ் பண்ணோம்னா தேவைப்படும்ல. எப்படியோ பொங்கலுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் போடுவோம். அதுக்காக நான் வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பாப்பாக்கு. நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு தான் 2 வளையல், அதுக்கப்புறம் கிளிப்ஸு, ஸோ மெஹந்தி, அதுக்கப்புறம் அ சீப்லாம் வாங்கிட்டு வந்தேன் சும்மா. ஸோ அந்த சாரி பார்த்தீங்கன்னா, மெரூன் அதுதான் நான் வாங்குனது. அதுக்கு ப்ளவுஸும் தச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாவாடை சோக்கா வந்து பாப்பாக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட்டு, வேஷ்டி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணாதது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ட்ரெஸ் பாப்பாக்கு. ஏன்னா எப்படியும் எனக்கு தெரியும் அவன் வேஷ்டி சட்டை போடவே மாட்டான். இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலான்ட்டு வேஷ்டி சட்டை ஒண்ணு எடுத்துட்டு, அது வந்து அடிஷனல் ட்ரெஸ்ஸா ஒண்ணு எடுத்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவன் சட்டை மாடல் வந்து லைக் பண்ண மாட்டான். அதனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா போகி போய் போகிக்கு நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட தான் வந்து கிளீன் பண்ணோம். அது வந்து நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, எழுந்ததே 8 மணி. கட கட கடன்னு பொங்கலு, சாப்பாடு, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, ஆ பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ காலையில ஒரு 5 டூ 6க்குள்ள வந்து டைம் இருந்தது. அதுக்கப்புறம் 7 7:30 டூ 8:45 சம்திங் அந்த டைம் வந்து நல்ல நேரமா இருந்தது. அதுக்கப்புறம் 10:45லேருந்து 11:45க்குள்ள பொங்கல் வந்து நல்லா பொங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொங்கல் வைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேல தான் நாங்க வந்து பொங்கல் வந்து வச்சோம்.
இன்னைக்கு சிம்பிளா சாம்பார், அப்புறம் அப்பளம், பாயாசம், அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலோட சிம்பிளா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். இன்னைக்கு சிம்பிளா பார்த்தீங்கன்னா, சாம்பார், அப்பளம், பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், பாயாசத்தோட சிம்பிளா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போய் எடுத்துட்டு போய் சாப்பாடு குடுத்துட்டு வந்துட்டேன் கடகடன்னு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். எங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் வந்து சூப்பரா பீஸ்ஃபுல்லா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ராதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.